ஹாய், வெல்கம் டு ஜுல்லாஸ் கனவு தோட்டம். இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்துலேருந்து பக்கத்தில் இருக்க பண்ணாரி அம்மன் கோவில் குண்ட திருவிழாவுக்கு தாங்க போயிருந்தோம். அதாவது பூ மிதிக்கிறதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. எவ்வளோ டிராஃபிக் பாருங்க, ரோடு ஃபுல்லாக அன்னதானமும் இப்படி தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு இருக்காங்க. பக்தர்கள் நடந்து போகும்போது கால் சுடக்கூடாதுன்னு நல்ல வேளை நாங்கள் டூ வீலரில் போயிருந்தோங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷெட்டு மாதிரிலாம் கட்டி விட்டு அதுக்கப்புறம் லைனில் மக்கள் எல்லாம் விடுறாங்க. அப்போ ரொம்ப ரஷ் இல்லாமல் சேஃபாக மக்கள் போகிற மாதிரி இருக்குது. குழந்தைங்களை கூட தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப பக்கத்தில் போனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம போனதுக்கே காரணம் வந்து நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நம்மளோட 2 தோஸ்து குதிரைகளும் இன்னைக்கு குண்டம் இறங்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்லைன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். ஏன்னா அவங்க கூட்டமான நேரத்தில் கோயிலுக்கு போறதா அவங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் நான் ஆசைப்பட்டேன்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தா எங்களால் அப்படி போய் கரெக்டாக அவன் இறங்கும் போது பார்க்க முடியல. வழியிலெல்லாம் பாருங்க எல்லாரும் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து 1 ஹவருக்கு அப்புறம் குதிரையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப மக்கள் எல்லாம் உள்ள விட்டாங்க. நாங்கள் போன லைன் வந்து டைரெக்டாக அந்த குண்டத்துக்குள்ளே மிதிக்கிறதுக்காக போகிறது. ஸோ அதில் நாங்கள் எப்படா போய் பூ மிதிக்கிறதுன்னு யோசிச்சா, ஆனால் இது 3 மணிக்கு ஆரம்பித்ததுனால சூடெல்லாம் இல்லைங்க. சைடில் தான் கொஞ்சம் ஒரு அனலாக இருந்தது. பட் எனிவே இது ஒரு நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பிலீஃப் இருந்து அதில் இறங்குறதுக்காகவே எல்லாரும் போனாங்க. எங்களுக்கும் பிளான் பண்ணாமையே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுது. அது நம்ம தோஸ்துகனால தான். ஸோ நாங்களும் அதில் இறங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்பி பாருங்கள் எவ்வளோ குதிரைகள் மாடுகளை எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் கூப்பிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தானேங்க வராங்க. நமக்கும் அந்த ஒரு சான்ஸ் நம்ம தோஸ்துனால தான் கிடச்சிது. இதில் மூர்த்தி என்ன பொலேரோவில் அவங்கள டோ பண்ணி கூப்பிட்டு வராங்க. இப்படி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. கீழ்பவானி அந்த ரோடு வழியாலாம் நாங்களும் ஒரு பைக் ரைடு மாதிரி செம சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் இவங்க முன்னாடியே பைக்கில் தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ மோகன் வந்து அந்த குதிரை கூடவே உட்காந்துருக்காப்புல அந்த டோ பண்ண இதுக்குள்ள 2 குதிரைகளும் சூப்பராக திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வர்ற வழியில் நம்ம ஓதிமலை பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது அந்த மலையே. நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதைத்தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ.